இது என்னடா முறுக்குக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக முறுக்கு சுட்டு கேட்டிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அம்மா நல்லா டேஸ்ட்டாகவே முறுக்கு சுடுவாங்க. அவங்க சொல்லியிருந்த மெஷர்மெண்ட்டில் தான் செஞ்சுருந்தேன். என்ன தான் கொஞ்சம் சொதப்பியிருந்தாலும் டேஸ்ட் உண்மையில் வேறு லெவலில் இருந்தது. இதுக்கு முதல்ல 3 கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு கூடவே 1 கப் அளவுக்கு பொரிகடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையுமே ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி, கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உருக்குன வெண்ணெய் வந்து 1 கரண்டி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுடுதண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு கட்டையை வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறமா மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உலக்கில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மாவை குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்து சேர்த்துக்கிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முறுக்கு டைரெக்டாக பிழிஞ்ச பாருங்கள். எண்ணெயோட சூடு கையில் பட்டு எனக்கு சூடு தாங்கவே முடியலை. அதுக்கப்புறமா ஒரு கரண்டியில் போட்டு ட்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் முறுக்கு 4 பக்கமாக செதறி ஓடிடுச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. அவங்க சொன்ன மாதிரியே தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மறுபடியும் போட்டுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப அது அப்படியே பிரிஞ்சு போய்கிட்டே இருந்தது. ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருந்தது. நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லலாம். ஹஸ்பண்ட் கிட்ட சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க கலாய்ச்சி விட்டுருவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.